Hi guys, welcome you all. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நடக்க போற T2 கிளாசிக்ல உள்ள ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஃபைனல் போசிங் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நாளைக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்குள்ள வீடியோவை இன்னைக்கு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பாடி பில்டிங் நாளைக்கு நடக்க போகிற காம்படிஷனுக்காண்டி இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம மொத்தம் 8 பேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு 3 பேர் தான். வாங்க நம்ம போசிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு எல்லாரும் தெம்பா பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஓகே 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 ரெடி. நம்ம இன்னைக்கு போசிங்கில் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். 8 பேருக்கும் நான் தனித்தனியாக வீடியோ எடுத்திருந்தேன், அதை அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இன்னைக்கு ஃபைனல் டேக்காக நாளைக்கு நடக்க போகிற காம்படிஷனுக்கு இன்னைக்கு அவங்க ரெடியாகி பக்காவாக இருக்கிறாங்க. இதில் 3 பேரில் 2 பேர் புதுசு, ஒருத்தங்க மட்டும்தான் பழைய ஆட்கள். ஸோ மீதி எல்லாருக்குமே ஓரளவு, மீதி உள்ள 6 பேருக்குமே ஓரளவு போசிங் தெரியறதுனால அவங்க இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வரும். இன்னைக்கு அவங்களுக்கு போசிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு மீதி உள்ள வீடியோவை நாளைக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு அவங்க ப்ரிப்பரேஷன் வீடியோவை பார்த்துக்கிடுங்க. நாளைக்கு அவங்க டேன்லாம் போட்டுக்கிட்டு வர மோச்சில் இன்னும் வெறித்தனமாக அவங்க மசில்ஸ் மட்டும் எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக தெரியும். கஷ்டப்பட்டு அவங்க வாட்டர் கட் பண்ணி அவங்க ஃபுல் எஃபெக்டை போட்டு இந்த காம்படிஷன் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு காம்படிஷன்னால ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு இன்னைக்கு ஃபைனல் டே ஆனாலும் அவங்க போசிங்கை திருத்த முடியாட்டாலும் அவங்க பெஸ்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாங்கன்னு நான் சொல்லலை. அவங்களோட எஃபெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்கும். நம்ம போடுற எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் எல்லா எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போசிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயினாக பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பாடி பில்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு காம்படிஷனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்டர் கட் பண்ணி ஃபுட் கட் பண்ணி நம்ம இறங்குறோன்னு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், வெயிட் லாஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி பாடி பில்டிங் வீடியோஸாக வரும். இது நான் புதுசு இல்லை, பழசாக தான் போட்டுட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக இதை போய் பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ பேக் டபுள் ஆர்ம் பைசெப்ஸ் பார்த்துட்ருக்குறோம். எல்லாருமே புதுசு, ஆனால் ஓரளவு ஓகே. உங்களுக்கு இதில் யார் ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ அவங்கள நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். 1 2 3 மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்த்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்க முடியுமோ அதை கீழே கமெண்டில் கொடுங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அவங்கள கொண்டு வரணும். இப்போ இனி ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க அதை பிடிக்கிறாங்க. சென்டரில் இருக்கவங்க ரொம்ப ஃபஸ்ட் டைம், பட் அவங்க மஸ்குலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அவங்க லீன் பாடினால அவங்க 57 kg தான் இருக்கிறாங்க. 52 kg தான் இருக்கிறாங்க. பட் அவங்க கேட்டகரிக்கு அவங்க டாப்பு தான். ஸோ இனி நம்ம பேக் லேட் ஸ்ப்ரெட் சொல்லியிருக்கோமா? பேக் லேட் ஸ்ப்ரெட் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க பேக் லேட் ஸ்ப்ரெட் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. இதுக்கும் உங்களோட மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி போட்டுட்டு பாருங்கள் கைஸ். தட்டி கீழே போட்டுறாதீங்க, அப்படியே ஃபோன்லேயே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சைட் செஸ்ட் சொல்லியிருக்கிறோம். சைட் செஸ்ட்டு அவங்க லெக் கரெக்ஷன்லாம் இன்னும் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். லெக் கரெக்ஷன், செஸ்ட் கரெக்ஷன் எல்லாமே. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸு நீங்கள் பார்க்கணும், நமக்கு போஸ்டிங் பண்ணணும், இது ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் மெயிலில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்டியோவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு அதே மாதிரி தான் இதுவும். நாளைக்கு இவங்க எல்லோரும் போய் என்ன மாதிரி போஸ்டிங் பண்ணி எப்படி அவங்க ஸ்டேஜை அவங்க ஃபில் பண்ணிக்கிடுறாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரி நாளைக்கும் உங்கள் இந்த வீடியோவில் சந்திப்பேன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் தந்த என்னோட நல்லுள்ளங்களுக்கு எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் தாங்க. நாளைக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் உள்ள இதை
நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக்கை போடுங்க. நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருங்க. தேங்க்யூ கைஸ். நான் இப்போ ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நாளைக்கு காம்படிஷனில் சந்திப்போம். வரட்டா.